இன்று நடைபெறுகிறது பாஜக உயர்மட்ட குழு கூட்டம். உயர்மட்ட குழு ஆலோசனை நடைபெறுகிறது. தேர்தல் பணிகள் மற்றும் கூட்டணி தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மையில் நயினார், அண்ணாமலை டெல்லி சென்று திரும்பியிருந்தனர். அந்த நிலையில் இன்றைய தினம் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறவிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. லதா, இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம்? முழு விவரங்கள். வணக்கம். இன்று பாஜக உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. சென்னை கிண்டியில் இருக்கும் தனியார் விடுதியில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மேலும் மாநில முக்கிய நிர்வாகிகள் தமிழிசை, அண்ணாமலை, எல்முருகன் உள்ளிட்ட பலரும், அதே போல மேலிட பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோரும் கூட இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். பல முக்கிய விஷயங்கள், முக்கியமாக இதில் பிரதானமான விஷயம் என்பது தேர்தல் பணிகள் தான். எனவே தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. சமீபத்தில் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை இருவருமே டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை நேரில் சந்தித்து பேசியிருந்தார்கள். அப்பொழுது பாஜக மேலிடம் பல்வேறு வியூகங்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போல பல்வேறு ஆலோசனைகள், தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்கள் இருக்கும் நிலையில பல்வேறு ஆலோசனைகளும் கூட வழங்கப்பட்டு இருக்கிறது. எனவே அவர்கள் அமித்ஷா அவர்கள் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த வியூகங்கள், தேர்தல் பணிகள், எப்படி வரக்கூடிய தேர்தலை அணுக வேண்டும் என்பது தொடர்பான அந்த ஆலோசனைகளை எல்லாம் பெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது மாநில நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி அவர்களிடம் இது தொடர்பாக எடுத்துரைக்க இருப்பதாகவும் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாநில அளவில் ஒரு தேர்தல் பணிக்குழு அமைப்பது தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெறும் என்று தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த பணிக்குழுவில் சுமார் 8 பேர் மாநில அளவிலான முக்கிய நிர்வாகிகள் இடம்பெறக்கூடிய வகையிலும், அந்த பணிக்குழு என்பது பிரச்சாரங்களை முன்னெடுப்பது, எப்படி ஒரு தொகுதியில எடுத்துக்கொண்டால் அந்த தொகுதியில் எப்படி தேர்தல் வியூகங்களை எல்லாம் வகுத்து எப்படி அந்த பணிகளை எல்லாம் கட்டமைப்பது, அதே போல பியூஷ் கோயல் தமிழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே அந்த குழுவோடு இந்த குழு எப்படி ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனைகள் நடைபெற இருக்கிறது. எனவே இதில் பிரதானமான விஷயம் என்பது தேர்தல் பணி, அதே போல தேர்தல் கூட்டணி தொடர்பாக, அதே போல அந்த மாநில அளவிலான தேர்தல் பணிக்குழு தொடர்பாக இவர்கள் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.